வந்தா தெளிவா கார்லயே வண்டியிலே போயிடுயா அவன் போறோம் அப்படின்னா அதான் அந்த பூஜை நேரத்தில் அவன் உள்ள போறேன் இல்லைடா அவன் போச்சு பூஜை நேரத்தில் உள்ள போகணும். சரி பிள்ளை கல்யாணம் ஆகி பேரம் போடுறான். இவன் யாரு பார்த்து அப்படின்னா பூஜை நேரத்துலயே அவன் பேரன் யான் இப்படியே 3 தலைமுறை இந்த பேர் மாறவே இல்லை. என்னடா பெரிய அப்பா போச்சு நம்ம கோடி கோடியா வச்சுக்கணும் எவ்வளவு செல் வந்து நமக்கு இப்படி ஒரு இழிவான பேர் அமைஞ்சிருச்சே கடவுளேன்னு சொல்லி ராமலிங்க சுவாமிகிட்ட வராது. அழுது பிறந்து சுவாமி பெருமானே எனக்கு எப்படின்னா இந்த பேர் மாறின்னு நான் ஐஏஎஸ் படித்து கலெக்டர் ஆகிட்டேன். கலெக்டர் போகிறான்னு சொல்றது பதில் அந்த பூஜை நேரத்தில் பேரம் போகிறான்னு சொல்கிறோம். கலெக்டர் போனால் அப்படி ஒரு பேராக இருக்கு எனக்கு. கலெக்டர் போகிறான்னு சொல்ல அந்த ஊரே பூஜை நேரத்தில் ஒரு பேரம் போகிறான் அப்படின்னு என்ன பண்ணுவான். சுவாமிகிட்ட வந்து கெஞ்சி கூத்தான்னா சுவாமி சொல்கிறார் ஒன்றும் கவலைப்படாது பணம் இருக்கா இதுக்கு சுவாமி கோடி கோடியாக குமிஞ்சிருக்கு என்கிட்ட 30 பேருக்கு ஆகாரம் கொடுக்க முடியுமா டெய்லி இல்லை சுவாமி நான் 100 பேருக்கே கொடுக்கலாம் அவ்வளோ செல்வம் இருக்குது என்கிட்ட. அப்படியா வெரி குட் வாழ்க்கை. அப்போ நீ சாப்பாடு தர்மசாலை தோணி அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி வடை பாயசம் போட்டு நெய் போட்டு பருப்பு போட்டு 5 மாதம் போட்டு அற்புதமாக போட்டு நடந்துனே சாப்பாடு ஆகாரம் கொடுத்துனே 1 மாதம் ஆச்சு 2 மாதம் ஆச்சு 3 மாதம் ஆச்சு. ஐயா இப்போ இந்த யாரும் போற என்பது இதுதான் அதனால பூசணியை போட்டு மேல சாதத்தை வச்சு மோறதில்லை என்பதை நாம் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே. அதனால எப்பேற்பட்ட வினைகள் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை